ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிடிஜி ஃபேமிலி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காப்புல. அது யாரும் இல்லை, இவர் தான். வாங்க, இவர் தான் வந்து ஃப்ரெண்டு கார்த்தி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். போன வீடியோலாம் இவர் தான் நம்ம. சரி, ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவை நம்ம வந்து எதை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கரோக்கி பாட போகிறோம். கரோக்கினா இங்கே சில பேருக்கு வந்து என்னென்னு தெரியாது, நான் சொல்லிக்கிறேன். கரோக்கினா என்னென்னு. கரோக்கினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மியூசிக்கோடும், ஒரு பாட்டோட மியூசிக்கோடும் அதுக்கான லிரிக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த லிரிக்ஸை பார்த்து நம்ம பாட போகிறோம். ஓகேவா? இதான் வந்து கரோக்கி. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் 2 பேருக்கு தான் மேட்ச்சு. என் தலைக்கு மேலே 3 ஹார்ட் தெரியுதா, இவர் தலைக்கு மேலே 3 ஹார்ட் தெரியுதா? ஸோ இந்த 3 ஹார்ட்டு ஆளுக்கு ஒரு 3 சான்ஸு. யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்களோ அவங்க எலிமினேஷன். நான் அவங்க வந்து தோற்றவங்க சொன்னதை செய்யணும், புரியுதா? டேர் சொன்னதை செய்யணும், புரியுதா? டேர். இப்போ நம்ம பார்க்கறதுலாம் எங்கள் சைடில் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயத்த காட்டுங்க பாருங்க. ஏன்னா நம்ம இதான் ஆக்சுவலாக நம்ம ஸ்டுடியோவில் வந்து இங்கே தான் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது வீடியோக்காக நைட் உட்காந்து பண்ணது. சத்தியமா இதெல்லாம் நைட் அது வந்து சொன்னா நம்ம வந்து வளவலன்னு பேசாம நான் வீடியோக்குள்ள போயிடுவோம். பேசலாமா? அவன் இன்னும் திருந்தலமாமா தம்பி. தங்க சொல்ல எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த சைடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் போட்டுருவேன். இப்போ தெரியாது வீடியோவில், நான் போட்டுருவேன். இப்போ வந்து நம்ம போட்டுருவோம் கரோக்கி லிரிக்ஸ் அப்படி நம்ம போட்டு வச்சுப்போம். வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு பாட போகிறாங்கிறது நம்ம வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸ்டோன் பேப்பர் சீசர். தம்பி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பாட போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஏர்பாட்ஸ் போட்டிருக்கோம். தம்பி, உங்கள் காதுக்கு ஏர்பாட்ஸ் கேட்டீங்க. பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஏர்பாட்ஸ் அந்த காதில் போட வேண்டியது இந்த காதில் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு நீங்க பாடுங்க. என்ன பாட்டு? முதல் பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கும் தெரியல. சத்தமா பாடுங்க, எனக்கு கேட்காது. மௌனம் வாசைகள் மட்டும் புரிந்திடுமே. ஐயோ, முதல்ல இருந்து ஏர்போர்ட்ஸ் கலந்துச்சு. ஒன்றும் இல்லை, கலர் பண்ணுவாப்புல. நல்லா பாடுவாப்புல. உங்களுக்கு தெரியாது, இவர் வந்து சிங்கர், பெரிய சிங்கர். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அவ்வளோ இதெல்லாம் எனக்கு டஃப். இவர் தான் ஃபர்ஸ்ட் பாட்டு. இவர் தான் பாட போறாரு. கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் குறையும், மௌனம் பேசிடும் பாசைகள் மட்டும் புரிந்திடுமே. கடுப்பேற்றார் மயிலாட். தானா எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும், தூரம் நேரம் காலம் எல்லாம் சொல்லிடுமே. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் இருந்திடுமே, என்னோடும் உயிரோடும் விளையாடி திருந்திடுமே. நான் அவுட் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப சமாளிக்க முடியல. ஸ்டார்டிங்ல தெரியும், மூடி யோசித்தா. அது எனக்கும் அந்த பாட்டு தான் நடக்குது. சென்டர் பேரோட கொஞ்சம் கண்டுச்சு. தோல்வி வந்து எப்பவுமே ஏத்துக்கணும். தோல்வி வந்து ஒத்துக்கிட்டாப்ல, அப்படியே ஒத்துக்கிட்டாப்ல. மேல இருக்கிற ஒரு ஹார்ட் வந்து பஸ்ட் ஆயிரும். கை வச்சு மாய்க்க நினைக்கிறேன். மேல இருக்கிற ஹார்ட் பஸ்ட் ஆயிரும். எனக்கு இன்னும் 3 ஹார்ட் இருக்கு. இப்ப வந்து அடுத்து நீ தான் என்னோட நடத்தவே பயமா இருக்கு. சாம பாட்டு பக்கம் லிரிக்ஸ் பார்த்துக்க. ஒரு செகண்ட் லிரிக்ஸ் பார்த்துக்க. இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரகராக தான் இருக்கும். எனக்கு சளி பிடிச்சிருக்கு. சரி, விட்டு போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் நெல்லு பொண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் நெல்லு பொண்ணு. ஏய், என்ன திரும்பி அதே தான் வந்துட்டு இருக்கு? அதே தானா?
சரி பாரு. திரும்பி வரும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு, இன்னும் பேசக்கூட தொடங்கலைய, நெஞ்சமும் கொஞ்சமும் அடங்கல, நீ போது விட்டு போகாது என்ன விட்டு போகாது. அவட்ட ஒத்துக்கிறேன். லிரிக்ஸை பார்க்காம இருந்து நான் பாடிட்டேன். ஒரு பெரிய ஒரு உடஞ்சா என் தலைமையில ஒரு ஹார்ட் பஸ்ட் ஆயிரும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கார்த்தி வந்து பாட போயிருந்தாங்க. அடுத்த பாட்டு சூப்பர் பாட்டு. இப்போ என் தலைவை எப்படி பாடுறான்னு மட்டும் பாருங்க. என்ன பாடுன்னு மஞ்சா பாலூனே நீ சூப்பர் சாலூனே ஏ வாடி போடி நடனே ஏ பியூட்டி பவுனு ஏ பாடி கூடோனு ஏ உன்னால ஏ லைஃப் போடுனு பிரைட்டான கனவுல வாரதியே பிரைட்டான யோசிக்கிறேன் பத்தியே மண்டையில ஏறலடி அழகுல உன்ன மிஞ்ச ஆள் இல்லடி நிக்கி நீதான் என் நெஞ்ச கொழுக்கி சிறுக்கி வாடிய முட்டை கலக்கி அழகி போகாத ரொம்ப விலகி சினுங்கி போறாளே என்ன முழுங்கி. வாவ், இது வந்து ஒரு பெரிய அப்படி வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. போச்சு கீழே போட்டாப்ல கீழே போட்டாப்ல காதல் நிற்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அந்த மாதிரி ஏர்பாட்ஸ் வாங்கி வச்சிருக்கான். தப்பு என் மேலே கிடையாது, போட்டுக்கிற மேலதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட் போயிடுச்சு, ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஹார்ட் இருக்கு. இப்போ அடுத்து வந்து என்னோட சான்ஸ். என்ன பாட்டு அப்படின்னு பார்ப்போமா? என்ன அழகான பாட்டு. சவுண்டு வச்சுக்கோ. உனக்குள் நானே, இது ஒன்று, இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு. உனக்குள் நானே உருகும் உள்ளத்தை நான் சொல்லவா, மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சொல்ல என்னை வாட்டும் மனம் சொல்லவா, சொல்ல என்னை வாட்டும் மனம் சொல்லவா. கரெக்டா தானே பாடுறேன். இன்னும் பயணிச்சாரல் சேர்ந்தாலே நெஞ்சில் உன்னை வைத்து பெண் தேய்த்து கொண்டாளே, வெண்ணிலா தூவி காதோ சொன்னாலே, மல்லிகை வாசம் உன் பேச்சில் கண்டாலே, பொன்மானிவளா. ஆக்சுவலா இது வந்து தோல்வி. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கண்டிப்பா வந்து நானே ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு ஈஸியான பாட்டை எப்படி நான் விட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே சங்கட்டமா இருக்கு. மேலே என் மண்டைக்கு மேலே இன்னொரு ஹார்ட்டும் போயிடும். ஸோ இப்போ அடுத்து வந்து தோல்வி. வேற ஒன்று புரிஞ்சுக்க, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். சிங்கம் செத்து போச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கம் செத்து போச்சு அப்புறம் மூச்சு விடுவோம். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களா? வந்து கிரிஞ்செல்லாம் போடக்கூடாது. அடுத்து ஒன்று ஈஸியான ஒரு பாட்டு வருது அடுத்து. சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். என்ன அழகான பாட்டு. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பாவை மொழி நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போலே, வேரின்றி விதையின்றி விண்தோவும் மலையின்றி இது என்ன இவன் தோட்டம் போக்குதே, வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன இவனுக்குள் என்னை வெல்லுதே, இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதையறிய எங்கும் கிடைக்கும் விளக்கம் அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் பூந்தளிரே. ஏதோ வந்துருச்சு, சமாளிச்சிட்டேன், பாடிட்டேன் நண்பர்களே.
ஐயோ இங்க 2 ஹார்ட்டு அங்க 1 ஹார்ட்டு. இங்கே ஏதோ ஒரே ஒரு ஹார்ட்டு தான் இருக்கு தலை மேலே, இங்கே ஒரே ஒரு ஹார்ட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த பாட்டு வந்து எனக்கான பாட்டு. சொல்லிட்டேன், தோக்கிறவங்க ஜெயிச்சவங்க சொன்னா செய்யணும். அப்ப நான் என்ன சொன்னா செய்வியா? ஓகே ஓகே. இப்போ பாருங்க, திறமை மட்டும் பாருங்க, எவ்வளோ பெரிய சிங்கர் நீ பார்ப்பீங்க. சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சோடு காதல் சேர, நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுது, என்னாலும் என்னாலும் கையோடு சேர்ந்து போவேன், கையோடு சேர்ந்து பார்த்து பேச. தோல்வி ஒத்துக்கங்கப்பா. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. உடம்பு தூக்கி விட்டுறேன். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அடுத்து என்ன நான் சொல்றது நீ செய்ய போறியா? என்ன பண்றது சொல்லுங்க சொல்லுங்க. டக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கடைக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க? கடைக்கு வாங்கி தர்றதா? சரி, போய் ஒரு டீயோ அல்லது ஒரு பப்ஸோ. பப்ஸா? இந்த பொட்டி கடையில் என்ன கிடைக்குதுன்னு வாங்கி தரேன். 5 ரூபா லாலிபப் வாங்கி தரேன், அமைதி உட்காரணும். பாத்துக்க, நீ பண்ண போனா கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுக்க போறோம். டீ எல்லாம் என்ன டீ பப்ஸா? சரி வாங்க போகணும். ஸோ கைஸ், இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் டீ கேட்டார், டீ வாங்கி கொடுக்குறக்காக போய்கிட்டு நம்ம டீ கடைக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணோம். A few moments later. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கார்த்திக் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டீ சொல்லியிருந்தோம், டீ வரட்டும், டீ வந்தால் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, டீ வந்துருச்சு. பிடிக்க தம்பி அப்படியே ஃபோட்டோ எடுத்துப்போம்.